நீங்க வெயிட் லாஸ் பண்றப்ப ரைஸை வந்து அவாய்ட் பண்ணிட்டு கிரெயின்ஸ் வந்து நீங்க லைக் பண்ணி சாப்பிட்ற ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு ஒரு 3 வந்து நான் இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க யாரா என்னோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சா தாராளமா என்ன வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட், ரைஸை விட கம்பேர் பண்ணா கிரெயின்ஸ்ல வந்து அதிகமான புரோட்டீன் வந்து இருக்கு அப்படின்றதுனால நீங்க எந்த அளவுக்கு கிரெயின்ஸை கன்சிஸ்டன்டா வந்து சாப்பிட்டுட்டே வந்து இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட மசில வந்து லாஸ் பண்ணாம ப்ரிவென்ட் பண்றதுக்கு வந்து ரொம்ப வந்து சப்போர்ட்ஃபுல்லா வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நார்மலாவே நம்ம புரோட்டீனை வந்து எடுக்கும்போது மெட்டபாலிசம் வந்து ஃபாஸ்டா தான் வந்து இருக்கும். அப்ப இந்த மெட்டபாலிசத்தை ஃபாஸ்ட் பண்றதுக்கு இந்த கிரெயின்ஸ் வந்து ரொம்ப வந்து சப்போர்ட்ஃபுல்லா வந்திருக்கும். செகண்ட் பெனிஃபிட், ரைஸை விட கம்பேர் பண்ணா கிரெயின்ஸ்ல வந்து அதிகமான ஃபைபர் இருக்கு அப்படின்றதுனால நீங்க எப்பப்பெல்லாம் வந்து சாப்பிடுறீங்களோ அப்பப்பெல்லாம் ஷார்ட் பீரியட்லயே உங்களுக்கு வந்து வயிறு ஃபுல்லா வந்து ஆக்கிடும். அது மட்டும் இல்லாம ஓவராலா நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களால நிறைய வந்து சாப்பிடவே முடியாது. அப்ப அன்வான்டா நீங்க சாப்பிடுற கேலரிஸ் எல்லாமே கட் வந்து ஆயிடும். தேர்ட் பெனிஃபிட், ரைஸை விட கம்பேர் பண்ணா கிரெயின்ஸ்ல வந்து லோ கிளிசமிக் இண்டெக்ஸ், அதாவது ஜிஐ வந்து கம்மி. அப்ப இந்த கிரெயின்ஸ் வந்து நீங்க டெய்லி பேசிஸ்ல உங்களோட ஃபுட்ல சாப்பிடும் போது உங்களோட பிளட் சுகர் லெவல் வந்து ஸ்டெடியா வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட்ஃபுல்லா வந்து இருக்கும். ஒன்ஸ் உங்களோட பிளட் சுகர் லெவல் ஸ்டெடியா இருந்துச்சு அப்படின்னா சுகர் கிரேவிங்ஸ் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து இருக்கவே இருக்காது.